ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிட்ட பேசினப்பறம் எங்கே மறுபடியும் இலக்கியா அஞ்சலி தான் மாமா பொண்ணுன்ட்டு திருந்திட்டான்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிற முயற்சியில் இறங்கிடுவாளோ, நம்ம சொன்னத்தை காதல் வாங்காது இருந்துருவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவும் கார்த்திக் சேர்ந்து வாழணும், அவங்க வீட்டில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நம்மளுடைய இலக்கிய ஒரு பொருட்டாக எடுத்துக்காது இருக்காங்க. இதை பற்றி நம்மளுடைய ஜானகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நைட்டில் அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பிரியாவோட போட்டோ மொபைலில் வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி என்னதான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பிரியா நீ கல்யாணம் பண்ணியதுக்கு சமைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேல் என்னுடைய லைஃப் பார்ட்னராக என் கூட உன் கையை பிடிச்சி நடக்க போகிறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பிரியாவோட போட்டோ வச்சுக்கிட்டு இதை பார்க்குறப்ப நம்முடைய ஜானியோட மனசில் என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இலக்கியா இந்த அஞ்சலியை சேர்த்து வைக்கிற முயற்சியில் தான் இறங்குவா. இதை நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இத்தனை இலக்கியாவை நம்பி பெஸ்ட்டு நம்ம கௌதம் தான் மகன்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட போயிட்டு, கௌதம் நீ பிரியாவோட வீட்டை கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா, நான் இலக்கியா கிட்ட சொல்லி நான் சலிச்சு போயிட்டேன். இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் நானே கண்டுபிடிச்சிடறேன் பிரியாவோட வீட்டை. நானே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கார்த்திக்கும் பிரியாவுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஜானு நீ எதுக்காக அவசரப்படுற, நானும் இலக்கியாவும் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இலக்கியாவை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவளுடைய மாமா பொண்ணு திருந்திட்டான்ற இதில் அவள் இருக்கா. கண்டிப்பாக அஞ்சலியை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிற வழிகளை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஜானி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, சரி ஜானு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நம்மளுடைய கௌதம் தான் அப்படின்றது நம்ம ஜானகிக்கு தெரியாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் போய் சொல்லி மழுப்பணுமா அந்த அளவுக்கு செய்ய போறாங்க. இந்த கௌதமுக்கு கூட கொஞ்சம் கூட அறிவு மயிருன்றதே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சீரியலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர கடுப்பாகுதுங்க. தம்பியோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக யோசிச்சு திருத்தறதுக்கு 1008 வழி இருக்குது. ஆனால் பொண்ணை வச்சு ட்ராமா பண்ணி டைவர்ட் பண்ணி மறுபடியும் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணை திரும்பி வருவா அப்படின்றத மாதிரி எதிர்பார்த்து அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த இலக்கியா கௌதம். அதை பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்குங்க. நம்முடைய ஜானகி நினைக்கிறது தாங்க கரெக்டு. போனவ போயிட்டு போறா, அவ தேவையில்லை. அவளுக்கு திருந்த வாய்ப்பு ஏகப்பட்டதாக கொடுத்தாங்க. இப்போ மட்டும் என்ன உத்தமையா திருந்தியா இருக்க போறா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க. எப்படி பார்த்தாலும் மறுபடியும் பைரவி கூட சேர்ந்து தப்பு தாங்க பண்ண போறா. அதுக்கு பேசாத அவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்முடைய கார்த்திகன் பிரியா சேர்த்தி வச்சா நல்லா இருக்கும் நம்ம ஜானி நினைச்ச மாதிரி. இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது இல்லைங்க. வரப்போற எபிசோட்ல இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கவங்க. நம்முடைய இந்த உண்மையிலே சொல்லப்போம், இந்த இலக்கியான்ற கேரக்டரும் சரி, இந்த அஞ்சலின்ற கேரக்டரும் சரி, இந்த சீரியலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேரை வச்சு தான் ஓட்டுறாங்க. ஆனால் படம் கேவலமாக கொண்டு போகிறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. வரப்போகிற எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது, வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.